முறையில் சில தரப்புகள் பேசியிருப்பதாக கூறியிருக்கின்றீர்கள். அவ்வாறு உத்தியோகப்பட்ட முறையில் எந்தெந்த கட்சிகள் உங்களோட பேச்சுவார்த்தை நடந்தது? குறிப்பாக யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ஆட்சி அமைக்க வாய்ப்புகளை கொண்ட அனைத்து கட்சிகளுமே அந்த உத்தியோக பெற்ற முறையிலே எங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்றன. அந்தந்த பிரதேச சபையை சார்ந்தவர்கள் அல்லது இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அதிலே நான் ஏற்கனவே சொன்ன போன்று தமிழ் தேசிய பேரவை என்று சொல்லப்படுகின்ற கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி சில உள்ளூராட்சி மன்றங்களிலே வெற்றி பெற்றவர்கள் கூட தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்களும் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ள அனைத்து தரப்புகளும் எங்களோடு தொடர்பு கொண்டிருந்த போதிலும் எங்களுக்கு கடந்த காலங்களிலே ஒரு கசப்பான அனுபவங்கள் இருக்கின்றது. உத்தியோக பெற்ற முறையிலே ஆதரவை கேட்காத சூழலிலே ஒரு நல்லெண்ண அடிப்படையிலே ஆதரவை வழங்கிவிட்டு பின்னர் அவர்கள் அந்த ஆதரவை எள்ளிநகையாடியதையும் ஒரு சிறுபிள்ளைத்தனமாக கையாண்ட வரலாறு இருக்கின்றது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து பிரிந்து வந்த மணிவண்ணன் கூட ஒரு கட்டத்திலே எங்களுடைய ஆதரவை பெற்று யாழ் மாநகர சபையினுடைய மேயராகிய பின்னர் நாங்கள் அவர்கள் இபிடிபியிடம் ஆதரவு கேட்கவில்லை, அவர்களாக தந்தார்கள் என்று ஒரு சிறுமைப்படுத்தும் வகையிலே அந்த எங்களுடைய நல்லெண்ணத்தை ஏளனம் செய்திருந்தார். அவ்வாறான கசப்பான அனுபவங்கள் இன்னும் பல இருக்கின்ற சூழலிலே நாங்கள் இந்த இடத்திலே உறுதியாக இருக்கின்றோம். இந்த இரண்டு தரப்புகளையும் சேர்ந்த இன்னொரு தரப்பு உத்தியோகபூர்வமாக அந்த ஆதரவை கூற பட்சத்தில் அதற்கான ஆதரவை பரிசீலிப்பது. இப்போ யாழ் மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகளவான ஆசனங்களை பெற்ற கட்சி மேயர் வேட்பாளரையோ அல்லது தவிசாளர் வேட்பாளரையோ முன்னிறுத்துகின்ற போது அதில் இபிடிபி செயற்பாடு அவர்கள் உத்தியோகபூர்வமாக எங்களுடைய கட்சியை அணுகி எங்களுடைய தலைமையை அணுகி அதற்கான ஆதரவை கோரும் பட்சத்தில் அது தொடர்பிலே பரிசீலிப்போம். அவ்வாறான கோரிக்கை முன்வைக்கப்படாத பட்சத்திலே நாங்கள் அந்த களச்சூழலை பொறுத்து தீர்மானம் எடுப்போம். எவ்வாறாக இருந்தாலும் எங்களுடைய இறுதி நோக்கம் என்பது இந்த பிரதேசத்தை சேர்ந்த தமிழ் கட்சிகள் தான் இந்த உள்ளூராட்சி மன்றங்களை ஆள வேண்டும். அதுதான் மக்களுடைய அபிலாஷைகளாக இருக்கின்றது என்ற விடயம் தேர்தல் முடிவுகளிலே பிரதிபலித்திருக்கின்றதையும் நாங்கள் உணர்கிறோம். 10க்கும் மேற்பட்ட ஆசனங்கள் பெற்று அதில் உங்களுடைய ஆதரவு எந்த கட்சி? ஏற்கனவே இதை சொல்லிவிட்டேன், இரண்டு கட்சிகளுக்கான ஆதரவை தெரிவிப்பதில்லை என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். ஆக யாழ் மாநகர சபையை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சி தான் எஞ்சி இருக்கின்றது. தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமான முறையிலே அணுகும் பட்சத்தில் அது தொடர்பிலே பரிசீலிக்கிறது. ஈழமக்கள் ஜனநாயக கட்சி ஏதாவது ஒரு சபையில் ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளும். ஈழமக்கள் ஜனநாயக கட்சி தீவிரத்திலே சில சபைகளை அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. நம்மை பொறுத்தவரையிலே இன்னொரு தரப்பிலிருந்து தங்கியிருந்து ஆட்சியை நடாத்துவது ஆரோக்கியமானதா இல்லையா என்பது தொடர்பிலே ஆராய்ந்த இடத்திலே இந்த காலச்சூழலிலே ஒரு பொதுவான முறையிலே எதிர்த்தரப்பிலிருந்து ஒரு திடமான எதிர்த்தரப்பாக மக்களின் அபிலாஷைகளை முன்னிறுத்துவதுதான் சாத்தியமானது, அதிக நன்மைகளை மக்களுக்கு வழங்கும் என்ற தீர்மானத்தில் தான் இருக்கின்றோம். இருந்தாலும் சந்தர்ப்ப சூழல்கள் காரணமாக ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை ஏற்படுமாக இருந்தால் அதனை நாங்கள் பரிசீலிக்க தயாராக இருக்கிறோம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.